வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இது வரைக்கும் எங்கள் வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா மட்டன் பெப்பர் கிரேவி நல்லா கார சாரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேங்க. குக்கரில் செஞ்சோம்னா நல்லா ஒரு 3 விசில்லே நமக்கு மட்டன் நல்லா வெந்து சாஃப்டாக ரெடி ஆயிருங்க. நம்ம குக்கரில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஒரு 100 கிராம் அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது கண்ணாடி பதம் வர்ற வரையும் வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 நல்ல பழமான தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாங்க. இந்த மட்டன் கிரேவிக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம மசாலா சேர்க்கணும். பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 கிலோ மட்டனுங்க. அது இப்போ சேர்த்துட்டோம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மட்டனில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றணுங்க. தண்ணி வற்றாமல் நம்ம தண்ணி சேர்த்துட்டோன்னு சொன்னாக்க மட்டன் அதாவது மட்டனில் நல்லா கவுச்சி அடிக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் மட்டனை சேர்த்து மட்டனில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறம் தாங்க நம்ம தண்ணி ஊற்றி விசில் விடணும். பாருங்கள் மட்டனில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு வெளியில். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவு காரம் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாங்க. இந்த மட்டன் கிரேவி எதுக்கு மேட்சாக இருக்குன்னா சாம்பார் ரசத்துக்கு ரொம்ப மேட்சாக இருக்குங்க. நான் இதை பார்த்திங்கன்னா நான் சகருடைய டயத்துக்காக நான் சாம்பார் வச்சுட்டு அது கூட தொட்டு சாப்பிட மட்டன் கிரேவி வச்சுக்கிட்டு இருக்கேங்க. நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி சாம்பார் வச்சுட்டு பெப்பர் மட்டன் கிரேவி செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாடும் நல்லா எடுக்குங்க நமக்கு. இப்போ குக்கரில் விசில் விட்டுறலாம். அந்த சைடு பார்த்திங்கன்னா பருப்பு வெந்துக்கிட்டு இருக்குங்க. எனக்கு இன்னொரு குக்கரில் விசில் வந்துருச்சுங்க. நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே தம்மில் விட்டுட்டு நான் கடாயில் மாற்றிட்டேங்க. பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. மட்டன்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. உங்களுக்கு வேகலைன்னா மறுபடியும் ஒரு விசில் கூட நீங்கள் விட்டு வேக வைக்கலாங்க. மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். அந்த மட்டனில் நம்ம போட்டுடலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு தண்ணி வற்றினதுக்கப்புறம் தாங்க லாஸ்ட்டாக தாங்க நம்ம மிளகுத்தூள் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்துடக்கூடாது. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டு அந்த மட்டனில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது பார்த்திங்களா. அந்த மிளகுத்தூள் சேர்க்கறதுக்காக தான் நம்ம இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வத்தட்டுங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நச்சு போடுங்க. லாஸ்ட்டில் பூண்டு நச்சு போடணும். அது மிஸ் ஆயிடுச்சுங்க இந்த வீடியோவில், சாரிங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா குக்கரில் நல்லா கொஞ்சம் ஒரு 100 கிராம் எலும்பு போட்டு வேக வச்சுருக்கேங்க. சாம்பாரில் பருப்பு நல்லா வெந்துருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளில் ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம பருப்பை சேர்த்துடலாம். காய்கறி போட்டு இப்போ பருப்பு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாங்க. தண்ணி சேர்த்துட்டு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டோம். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. காய்கறியில் நல்லா உப்பு காரம்லாம் பிடிக்குதான்னு பார்த்துக்கிட்டு கொஞ்சம்
எடுத்து வந்து அதை டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள். உப்பு உரப்பு எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக விடலாம். முருங்கைக்காயை பொறுத்தளவு வந்து உப்பு உரப்பு இதெல்லாம் வந்து உள்ளே சாராதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே வந்து சேர்த்துட்டு தான் நம்ம வந்து கொதிக்க விடணும். இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு லெமன் சைஸில் வந்து புளியை கரைச்சி நம்ம இதில் வந்து ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு சாம்பாருக்கு வந்து நல்ல நிறைய வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, ஜீரகம் இதெல்லாம் வந்து நல்லா சேர்த்து நல்லா மொறுன்னு வதங்குற அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துட்டு குழம்புல வந்து நம்ம தாளித்து கொட்டினோம்னா குழம்பு வந்து அவ்வளோ வாசமாகவும் மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பாருங்கள், சாம்பார் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. காய்கறிகள்லாம் நல்லா, அதாவது ரொம்ப வந்து காய்கறிகள் வந்து வேகக்கூடாது, 3/4 வாசி தாங்க வேகணும் காய்கறிகள். அப்போ தான் எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். சஹருடைய நேரத்துக்கு இது போல் மட்டன் பெப்பர் கிரேவி செஞ்சு சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு அட்டகாசமாக இருக்குங்க. இது போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லா புகழும் இறைவனுக்கு.